இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, எங்கள் பையன் காலையில் டிஃபன்லாம் வேணாமா, ஒரு தடவையா எனக்கு ஒரு 11:30க்கெலாம் சமைச்சு சாப்பாடாக குடுத்துருங்க. அதுவும் வைக்கிற நீங்க கீரை குழம்பு வச்சு குடுத்துருங்க. நான் வெளியில போறேன், சீக்கிரம் சமைச்சிருங்கம்மான்னுச்சா, நானும் அறக்க பறக்க ஜாமன அள்ளி வெள்ள அள்ளி வச்சுட்டு, அரிசி களைஞ்ச தண்ணியில தாங்க இந்த கீரை குழம்பு வச்சா நல்லாயிருக்கும். அத ஒரு கொஞ்சமா பாசிப்பருப்ப நல்லா கழுவி விட்டு, அதையும் தேய்ச்சிட்டு, கொஞ்சம் சின்ன வெங்காயம், தக்காளி, 2 காஞ்ச மிளகாயும் 2ம் துண்டமா வெட்டி போட்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள போட்டு, நீ பாட்டு ஒரு பக்கம் வெந்துக்கிட்டு கடான்னுட்டு, அதோட வீட்ட கிட்டலாம் பெருக்கிட்டு, அத அள்ளி எடுத்துக்கிட்டு போய் அதோட பாத்திரமும் கொஞ்சம் தேய்ச்சிட்டு, அதுக்கப்புறம் கழுவிக்கிட்டே இருந்தேன்னா, பருப்பும் வெந்துரும் போல இருந்தது. இந்த அமி பார்த்தீங்கன்னா, அப்படியே எதுவும் அரைக்காம அப்படியே கிடந்தது. அத கொஞ்சம் அப்படியே கழுவி எடுத்து அத தொடச்சி வச்சா தான் நம்ம வந்து மிளகு ஜீரகம் நுணுக்கறதுக்கு ஈஸியா இருக்கும்னுட்டு, அதையும் தேய்ச்சி நல்லா கழுவி விட்டு, இந்த பக்கம் பார்த்தா பருப்பு அப்படியே மலை போல மலர்ந்து வெந்திருந்தது பாருங்க அப்படியே. அத அப்படியே அதில 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூளையும் தூவி விட்டு, கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து, நல்லா ஒரு கிண்டுன்னு 2 கிண்ட கிண்டி விட்டு, ஒரு மூடிய போட்டு மூடி 2 கொதி விட்டு, நல்லா கொஞ்சமா எண்ணெயில கடுகு, உளுத்தம் பருப்பு, ஒரு காஞ்ச மிளகாயம் போட்டு படபடன்னு பொரிய விட்டா, அதையும் எடுத்து கொட்டி, 1 ஸ்பூனு ஜீரகம், 1/2 ஸ்பூனு மிளக அப்படியே நொர நொரன்னு அமிய பிடிச்சி இழுத்து, அதையும் பொடி பண்ணி 5, 6 சின்ன வெங்காயத்தை நங்குன்னு அதையும் தட்டி எடுத்து அள்ளி வச்சு, அப்படியே கம கமன்னு இருந்தது பாருங்க. ஒரு இதை இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நல்லா கொதி வந்ததும் கீரையை அலசி விட்டு உருவி வச்சதை அதையும் அப்படியே 2 கை கீரையை அள்ளி வச்சு, அது மேலே நம்ம தட்டி வச்ச மிளகு ஜீரகத்தையும் அப்படியே போட்டு, அப்படியே ஒரு அமுக்கி விட்டு அப்படியே அப்படியே நொங்கு நுரையுமா அப்படியே மலர்ந்து வருது பாருங்க. அப்படியே நம்ம மூடி போடாமல் எடுத்து வச்சா அப்படியே பச்சை பசேல்னு இருக்கும். சுட சுட சோறோட 2 கரண்டி குழம்பு கீரையை அள்ளி வச்சு, அதுக்கு பொருத்தமான ஜோடியை உருளைக்கிழங்க வறுவலையும் வச்சு, எங்கூட்டு பிள்ளைகிட்ட நீ சாப்பிட்டுட்டு போற வேண்டிய இடத்துக்கு போயிட்டு வாப்பான்னு சொல்லிட்டேன். நாளை ஒரு விழாவில் சந்திப்போம்.